ஒரு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு செழிப்பு இருந்தால்தான் நீங்கள் தாராளமாய் கொடுக்க முடியும். உங்கள் சட்டியில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆகாரம் திருப்தியாய் சாப்பிட்டாதான் மீதி எடுத்து கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ள தேவ ஊழியனாக காணப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தோடு செழுமையோடு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தால் மாத்திரமே இந்த சபையில் தேவன் செய்ய வேண்டிய காட்சி செய்வார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். எனவே தான் உங்களோட பாரத்தோடு நான் பேசுகிறேன். ஏதோ தப்பாக பேச நினைச்சிடாதீங்க, ஏதோ தவறாக சொல்ல நினைக்காதீங்க. இதுதான் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக. ஆமென். நீங்கள் செழுமையாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், சமாதானமாக வாழணும். அதுக்குத்தான் பாரத்தோடு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநினைவோடு நிற்கிறேன். ஆமென். உபதேசம். ஆமென். அல்லேலூயா. கடினப்படுத்தாதீங்க. இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் கணவன் செய்வதற்கு ஒரு பங்கு எடுத்து வைக்க வேண்டும், மனைவி செய்வது வேலைக்கு ஒரு பங்கு எடுக்க வேண்டும், பிள்ளைகள் வேலை செய்வானால் அதுக்கு ஒரு பங்கை எடுத்து வைத்து செலுத்த வேண்டும்.